ஊராட்சிகளை நகராட்சிகளோடு இணைக்கும் பணி முடிவடையும் காலக்கெடுவை பொறுத்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படும். ஊரக உள்ளாட்சி தேர்தல் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் கே நேரு சூசக தகவல். ஊராட்சிகள் பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதாவது 1000, 2000 வாக்குகளுக்கு அதிகமாக 5000, 10,000 வாக்குகள் என்று பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. பிரித்து அதை உடனடியாக அந்த காலக்கெடுக்குள்ளாக ஜாதிவாரி மாதிரி அந்த முறைப்படி கம்யூனிட்டேஷன் போடப்பட்டு அதற்கு பிறகு அந்த தேர்தல் நடைபெறும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி தான். தொடர்ந்து நகராட்சியை பொறுத்தளவு இன்னும் 2 ஆண்டு காலத்திற்கு அவருக்கு பதவி இருக்கிறது. எனவே காலந்தாழ்த்த வேண்டும் என்றாலும் அரசுக்கு அல்ல, உரிய முறைப்படி நம்ம முதலமைச்சர் அவர்கள் காலக்கெடுவை இந்த பணிகள்லாம் நடைபெறக்கூடிய காலத்தை தந்து தேர்தலை அறிவிப்பார்கள் முதலமைச்சர். இந்திய கடற்படை சேவையில் உள்ள விமானங்களை சீரமைக்கும் பணி இந்திய நிறுவனத்துடன் கைகோர்த்து அமெரிக்காவின் போயிங் நிறுவனம். காவிரியில் நீர்த்தரப்பு அதிகரிப்பால் பூலாம்பட்டியில் விசைப்படகு போக்குவரத்து மாற்றம். ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஓடும் ரயிலில் பயணிகளுக்கு தேநீர் கொடுத்து 5 சவர நகை பறிப்பு. மயங்கிய 2 பெண் பயணிகள் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு இன்று தொடக்கம். சுமார் 1,10,000 MBBS இடங்கள் மற்றும் 27,000 BDS இடங்களுக்கு கலந்தாய்வு. ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய தீர்ப்பு. நாடு முழுவதும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவு. மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியீடு. மோசடி மற்றும் விளம்பர நோக்கத்துடனான செல்போன் அழைப்புகளை தடுக்க டிராய் அதிரடி உத்தரவு. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எடுக்கும் நடவடிக்கை குறித்து மாதம் 2 முறை அறிக்கை அளிக்க ஆணை. கோவில்பட்டியில் தனியார் மீனு பேருந்து உரிமையாளர்களின் திடீர் வேலைநிறுத்தத்தால் பயணிகள் அவதி. அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணம் குறைவாக இருப்பதாக கூறி போராட்டம். திமுக அரசு நிலையானது அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. பல கட்சிகள் வரும் போகும் என்பதால் மாநில அரசே நிலையானது என திருமா விளக்கம். காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இறுதி செய்வதில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளருடன் தலைமை தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை. வங்கதேச வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும். இந்தியா வந்த பிறகு முதன்முறையாக வங்கதேச வன்முறை குறித்து ஷேக் ஹசீனா கருத்து. அரசு ஹெலிகாப்டர்களை VK பாண்டியன் அதிக அளவில் பயன்படுத்திய குற்றச்சாட்டு. ஒடிசாவில் ஆட்சி மாறிய நிலையில் விசாரணையை தொடங்கியது மாநில அரசு. தவறான விளம்பரம் வெளியிட்ட வழக்கில் யோகா குரு ராம்தேவ் மன்னிப்பு ஏற்பு. மீண்டும் தவறு செய்தால் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் கோட்டை தீர்க்கும் கனமழை. கடந்த 24 மணி நேரத்தில் அடையாமடையில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. நீதிமன்ற உத்தரவை அடுத்து கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் CBI விசாரணை தொடக்கம். தடயவியல் மருத்துவ நிபுணர்களுடன் டெல்லியிலிருந்து CBI அதிகாரிகள் குழு கொல்கத்தா விரைவு.